மணத்தக்காளி கீரையில நெறைய நல்ல குணங்கள் இருக்கு. மணத்தக்காளி கீரைய அந்த அடியில இருக்க தண்ட கட் பண்ணி எடுத்துக்கங்க. மணத்தக்காளி இலைய ஒரு 4 இலை எடுத்து நல்லா கழுவி தினமும் காலையில சாப்பிட்டுட்டு வாங்க. வாயில இருக்க துர்நாற்றம்லாம் குணமாகும். அதே மாதிரி இந்த இலைய எடுத்து கையில கசக்கி பாருங்க. கசக்கி பார்த்தா ஒரு மாரி சாறு மாதிரி வரும். இந்த சாற வந்து ஒரு கிளாஸ்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க. சில பேருக்கு இத மென்னு சாப்பிடலாம் பிடிக்காது இல்லையா? அவங்க என்ன பண்றீங்கன்னா, இது இந்த இந்த மாதிரி நல்லா கசக்குனீங்கன்னா, சாறு மாதிரி வரும். அந்த சாற தண்ணீல கலந்து கூட காலையில குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வாயில இருக்க அல்சரோ, புண்ணோ, சின்ன சின்னதா புண்ணெல்லாம் இருக்கும். குழி புண்ணெல்லாம் இருக்கும் வாய்க்குள்ள. அது எல்லாமே குணமாகும். ஸ்டொமக்ல இருக்க அல்சர் கூட குணமாகும். உங்களுக்கு அந்த மாரி வாயில போட்டு மென்ன பிடிக்கலன்னா, இந்த மாரி தண்ணீல கலந்து கூட நீங்க குடிச்சிட்டு வரலாம். நல்லா கேட்கும். அந்த புண்ணெல்லாம் சீக்கிரம் ஆறும். இந்த கீரையில விட்டமின் டி அண்ட் இ இருக்கு. காசநோய்க்காரங்க கண்டிப்பா இந்த கீரைய எடுத்துக்கங்க. ஹெச்பி லெவல் கம்மியா இருக்கா? அனிமியா இருக்கு. சப்போஸ் நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பு ரொம்ப ஹீட்டா இருக்குன்னா, இந்த கீரைய சாப்பிடுறது மூலியமா ஹெச்பி லெவல் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது நல்ல பிளட் பியூரிஃபையராவும் இருக்கும். ஃபீவர் டைம்ல இந்த கீரைய சூப் மாரி வச்சு குடுத்தீங்கன்னா நல்லா கேட்கும். உடம்புல சின்ன சின்னதா ஹீட் பால்ஸ் மாரி வரும். அதுக்கும் நல்லா கேட்கும். அன்வான்டட் ஃபேட் கூட சேராம பார்த்துக்கும். வாமிட் டைம்ல இந்த பழம் இருக்கு இல்லையா? மணத்தக்காளி பழம் இருக்கு இல்லையா? அது கூட 2 பிச்சு வாயில போட்டு பாருங்களேன். அந்த நாசியா கூட கம்மியாகும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நம்மள காப்பாத்தும். ஸ்கின் ரொம்ப ஷைன் ஆவும். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. காஃப் அண்ட் கோல்டுக்கும் இந்த கீரை ரொம்ப நல்லது. தொண்டை கட்டாம பார்த்துக்கும். இந்த கீரை சாப்பிடுறதுனால நமக்கு நல்ல தூக்கமும், நல்ல கண் பார்வையும் வரும். உடல் சோர்வுலேருந்து நம்மள காப்பாத்தும். ஹேர் கூட நல்லா க்ரோ ஆகும். மணத்தக்காளி கீரை ரொம்ப 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 நல்லது. நெறைய நன்மையான சத்தெல்லாம் இதுல இருக்கு. கண்டிப்பா இந்த கீரைய வாரத்துல 2 நாள் எடுத்துக்கோங்க.